ஹாய் ஃப்ரெண்ட், இது என்ன பார்த்தீங்கன்னா சோயா மிக்ஸ் மசாலா. கோழிக்கறி மாதிரி அப்படி கோழியை போட்டால் எப்படி நீங்கள் சமைப்பீங்களோ அதே மாதிரி தான் இது சைவமா. இது நான் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அளவு சொல்கிறதுன்னு தெரியல. 1/2 கிலோலாம் போட்டுறாதீங்க. 1/2 கிலோவுக்கு பாதி. நான் வந்து எப்படி எடுத்தேன்னா இந்த மாதிரி என் கையில் ஒரு 1 2 3 4 கை எடுத்தேன். 4 கை எடுத்து சுடு தண்ணியில் ஊற போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா புழிஞ்சு பொரிச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்க, பொரிச்சிட்டேன். சோயா மிக்ஸ் பெரட்டல் மசாலா. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை, ஒரு 2 பூவு, ஒரு 4 ஏலக்காய், பிரியாணி இலை ஒரு 3, பிரியாணி இலை ஒரு 2. அதுக்கப்புறம் வெங்காயம் நான் கொஞ்சம் கூட போடுவேன், உங்களுக்கு தெரியும். இந்த வெங்காயம் பற்றி நார்மல் வெங்காயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன். சோறு சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்றீங்களா? சோறு சாப்பிட்றீங்களா? அதில் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம். இது பார்த்தீங்கன்னா 4 வெங்காயம் நல்லா போட்டு வதக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு நல்லா திக்கா ஒரு போல் அரைச்சிக்குங்க. நல்லா ஊற்றி கிளறுங்க. அதுலயும் ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த கரண்டியில ஒரு கரண்டி பட்டை மிளகா பாபாஸ் தூள், இதே கரண்டியில ஒரு கரண்டி அரிசிக்கோடு தூள், இந்த கரண்டியில ஒரே கரண்டி மல்லித்தூள், அதாவது இந்த கரண்டியில 1/2 கரண்டி மஞ்சாத்தூள். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஓகே, நான் 5 பழம் போட்டு 5 டொமேட்டோ, அதாவது தக்காளி பழம் 5 போட்டு இருங்க, உங்களுக்கு அளவு சொல்றேன். இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி இதில் நம்ம ஊத்துறேன் பாருங்க. பாருங்க, கலர் மாறுது. ஓகே சசி, சீக்கிரமா இது அல்ல. ஓகே ஃப்ரெண்ட், இந்த கரண்டியில ஒரு கரண்டி உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா பார்த்துக்குங்க. இது சோயா மிக்ஸ் மசாலா. இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கி நல்லா வேக வைங்க. என்ன தட்டியா? தட்டு. ஓகே ஃப்ரெண்ட், மிளகா சாந்தெல்லாம் நல்லா வந்துடுச்சு. நம்ம சோயா மிக்ஸ் பொரிச்சது வந்து ரொம்ப பொரிச்சிடாதீங்க, கிராஸ் ஆயிரும். லைட்டாக பொரிச்சுக்குங்க. பொரிச்சு நல்லா கிளறிங்க. ஓகே ஃப்ரெண்ட், சோயா மிக்ஸ் போட்டு இறக்க போகிறோம். இது என்ன பார்த்தீங்கன்னா, இது காரத்துக்கு கருப்பு மிளகு நாங்கள் நல்லா அரைச்சிட்டோம். இதில் ஒரு கரண்டி போடுறேன். நீங்கள் வேணும்னா போட வேண்டாம், இட்லி உரப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது. இருந்தாலும் வேணும்னா போட வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா மல்லித்தாள் ஒரு பால். கருப்பில் நல்லா கொஞ்சம் துவிக்கிங்க. ஒரு பாலில் போட்டு நல்லா கிளறிட்டு நீங்கள் இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், சோயா மிக்ஸ் பெரட்டல், அதாவது சோயா மிக்ஸ் போட்டு மசாலா ரெடி. சைவமா உங்களுக்கு அவசரத்துக்கு எதாவது வேணும்னா இந்த மாதிரி சோயா மிக்ஸ் வாங்கி வச்சுக்கணும், அது கிட்ட போகாது. நீங்கள் வந்து ஊற வச்சு பொரிச்சு இந்த மாதிரி ஒரு மசாலா போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. ரசம் ராஜேஷ் இப்போ